Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பாப்போம். என்னோட ரிப்பன் பக்கோடா பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. உடைச்சோம்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாப்போம். சரிங்களா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஒரு கப்பு கடல மாவு, நீங்கள் எந்த கப்லலாம் நம்ம அளந்துக்கலாம். ஒரு கப்பு கடல மாவு எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்க்கணும். சரிங்களா? நான் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துட்டேன். இன்னொரு கப்பு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு கப்பு கடல மாவுக்கு 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா பட்டர், ஒரு பீஸ் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? வெண்ணெய் நீங்கள் உருக்கி சேர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி மெல்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னாலும் பிஃபோராக எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு பீஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் உப்பு. அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கலருக்காக தான் நம்ம இது வந்து சேர்க்குறோம். சரிங்களா? மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏற்கனவே மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். வெறும் சில்லி பவுடர் இருக்குல்ல, தனியா இல்லாமல் ஆச்சி சில்லி பவுடர், அந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னமும் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனைக்கு டேஸ்டியாக தான் இருக்கும். சரிங்களா? சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். சரியா? பெருங்காயம் வந்து நம்ம ஒரு ஜீரண சக்திக்காக தான் கடல மாவெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ பெருங்காயம் ஆட் பண்ணும்போது வாசனையும் கொடுக்கும், நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பீஸ் இருந்ததுன்னா நம்மளால் பிழியும் போது சரியாக பிழிய முடியாது, நடுவில் மாட்டிக்கும் பீசஸ். சரிங்களா? அதனால நல்லா மையாக அரைச்சி அதில் போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணணும். சீரகத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு வந்து வெறும் சீரகமும் நம்ம குமின் சீட்ஸும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து வறுத்து பொடி ஆக்கினது தான் நான் ஆட் பண்ணுறேன். நமக்கு பிழியும் போது நடுவில் மாட்டாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து கலக்கி ஈவனாக வந்து முதல்ல கலக்கிப்போம். அப்புறமா தண்ணி ஊற்றி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே வந்து ஒன்றா கலந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடுங்க. அது கிளம்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா நல்லா மாவுலேயும் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க. சரிங்களா? கிளம்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே வருவோம் நம்ம. சரிங்களா? நமக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி முறுக்குக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி பிசைவோம், அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். இது அப்போ தான் நம்ம பிழியும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளால பிழிய முடியாது, ரொம்ப ஹார்டாக வந்துடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டே வாங்க. ரொம்ப மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம், நெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பிசைஞ்ச உடனே கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா சொல்லிவிட்டு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சொல்லிட்டு. கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக வரணும். சரிங்களா? ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா முறுக்கு குழாயில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி அதில் போடுங்க. மேலே லாக் பண்ணிவிட்டு, நமக்கு ஒரு சிலருக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் மேலே திருவுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு திருவிட்டு நான் எண்ணெய் காய வச்சுக்கோங்க ஒரு பேனில். சரிங்களா? கொஞ்சம் நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக்கணும். ஓகேங்களா? நல்லா ஹீட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து பிழியணும். ஓகேங்களா? அதை பிழிஞ்சு விடுங்க. நம்ம ஒரு சிலருக்கு வந்து கீழே போடுற தட்டு வந்து மெலிசாக இருக்கும்.
ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. என்கிட்ட ரொம்ப மெலிசாக இருக்குது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், மீடியம் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்க்கவே சரியாக இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக தான் ரிப்பனாக தான் போடுறேன். இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயிலேயே பிழியறதுக்கு பயமாக இருக்குது, கையில் சூடு வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு பின்பக்கமாக தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பிழிஞ்சிட்டு நீங்கள் வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் விழுந்துடும் அது. சரிங்களா? ஒட்டாமல் நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து விட்டு விட்டு வருது, ரிப்பன் மாதிரியே நான் வந்து விட்டு விட்டு வருது, நான் பிழியிறேன். அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் தொடர்ந்து பிழிஞ்சிருங்க. அப்புறம் நம்ம வந்து பெரட்டி போட்டு செவந்த உடனே எடுத்து வைக்கிறீங்களே, அப்போ வந்து நீங்கள் உடச்சி பாக்ஸில் போட்டுக்கலாம். சரிங்களா? மீடியம் சைஸில் பார்த்து உடச்சிக்கலாம், அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போதே கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக தான் வருது, எனக்கு உடஞ்சா மாதிரி தான் வருது அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி ஆனால் வந்து நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படியே விடக்கூடாது, திருப்பி திருப்பி போடும்போது தான் நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரே கலரில் ஈவனாக செவந்து வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், என்னோட ரிப்பன் பக்கோடா வந்து நல்லா செவந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு, எண்ணெய் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து செவந்துடுச்சுன்னு அர்த்தம், நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? இல்லைன்னா வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் எப்படி எண்ணெய் பபிள்ஸ் ஆகி வெந்தது அந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பன் பக்கோடா ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ். இது செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் போர் அடிக்குதோ, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? Thanks for watching my dear friends. If you like my channel, please subscribe. Thank you.